ஃபார்மசி செக்டர் எப்போதுமே நீட்ஸ் உள்ள செக்டர். அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் அண்டர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஃபார்மா ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அந்த வரிசையில் சில ஃபார்மசி கம்பெனிகளை பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மசி செக்டருடைய இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 33.6. இப்போ நான் சொல்கிற கம்பெனிகள் பிஇ ரேஷியோ இந்த இண்டஸ்ட்ரி பிஇயோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, அண்டர் வேல்யூடு ஃபார்மா ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனி நாட்கோ ஃபார்மா 9.39, வீனஸ் ரெமடிஸ் 15.5, டாக்டர் ரெட்டி 19.3, சிப்லா 23.4, லூபின் 26.8, அக்கும் ட்ரக்ஸ் 27.4. இந்த கம்பெனிகள் அந்த செக்டர் பி, அதாவது ஃபார்மசி செக்டரை விட இண்டஸ்ட்ரி பி விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிகள் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. நீண்ட கால அடிப்படையில் இந்த செக்டர்ஸ் வளரும்போது இந்த கம்பெனிகளும் வளருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸில் மிக முக்கியமான ஒரு ரேஷியோ. அந்த வரிசையில் இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு அண்டர் வேல்யூ செக்டர்ஸாக ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ.